இந்த பிளேயிங் 12 உண்மையாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயிங் 12. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆன் பேப்பரும் சரி. 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். 3ன்றதோட 2 பேர் கன்ஃபார்ம்டு 8 ஓவர். அக்ஷர் குல்தீப், அதை தாண்டி விப்ராஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணுவாரு. பேட்டிங் பொறுத்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் தான் கைஸ். டாப் 4 வேற லெவலான டாப் 4. எல்லாருமே ஹிட் ஆர் மிஸ். அன்னைக்கு அவங்க டேவா 250, 260, 270 இல்லையா 120, 110 அவ்வளவுதான். இந்த டீம் அடிச்சா அடி, இடிச்சா இடி, அந்த மாதிரி தான் ஆடக்கூடிய ஒரு டீம். ஈஸின்னு பார்க்கும்போது ஒரு வெல் கிரவுண்டட் டீமா இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க. வேற எல்எஸ்ஜிக்கு அது கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். IPL 2026ஓட 5th கேம் பிட்வீன் எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி கேமுக்கான ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஸோ 2 பேருமே நாளைக்கு தான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போறாங்க. ஸோ இந்த ஒரு கான்டெஸ்ட் எப்படி இருக்கும், வென்யூ எந்த மாதிரி இருக்கும், யார் வின் பண்ணுவா, பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் சீசனோட ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்எஸ்ஜி 7th பொசிஷன்ல முடிச்சிருந்தாங்க. 14 கேம்ல 6 வின் பண்ணியிருந்தாங்க, 8 லாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே டிசின்னு வரும்போது 5வது ஸ்பாட்ல முடிச்சாங்க. டோர்னமெண்ட்டை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க அண்டர் ஹேமந்த் பதானி கோச்சிங். பட் பிசினஸ் எண்ட் ஆஃப் தி ஐபிஎல்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாங்க. அதனாலதான் 5th ஸ்பாட்லயும் இடம் பிடிச்சாங்க. லாஸ்ட் சீசன்ல 14 கேம்ல 7 வின் 6 லாஸ் அண்ட் 1 கேம் மழையால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து டை ஆயிடுச்சு. இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்எஸ்ஜி 3 வாட்டியும் டிசி 4 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க ஓவராலா. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. வென்யூ எங்க நடக்க போகுதுன்னா எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ எல்எஸ்ஜியோட ஒரு ஹோம் கிரவுண்ட். ஸோ இதோட வென்யூ ஸ்டாட்ஸ் அப்படின்றத இப்போ 1 by 1 பார்த்துடலாம். 2025ல இந்த வென்யூல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க 2 கேமையும் சேஸ் பண்றவங்க 5 கேமை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நமக்கு ரொம்ப 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 கிளியரா இருக்கு எந்த டீம் டாஸை வின் பண்றாங்களோ சேஸ் பண்றது கண்ணை மட்டும் சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நடந்த எல்லா மேட்ச்லையும் சேசிங் டீம் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வென்யூவும் சேசிங்க்கு சாதகமான ஒரு வென்யூ அப்படின்றதுனால 2 டீமோட கேப்டனுமே அதுதான் பண்ணுவாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் இன் 2025 ஐபிஎல்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 184ஆகவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 202ஆகவும் இருக்கு. ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் தெரியுது சேசிங் எவ்வளோ ப்ரிஃபரபிள் அப்படின்ட்டு இந்த வென்யூல. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 2025ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 231 ரன் அடிச்சிருக்காங்க. வர செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது 230 for 4 இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். அண்ட் ஓவராலா ஹையஸ்ட் டோட்டல் இந்த வென்யூலன்னு பார்க்கும்போது 235 for 6 அடிச்சது கேகேஆர். லோயஸ்ட் டோட்டல் யார் அடிச்சிருக்காங்கன்னா எல்எஸ்ஜி தான் அடிச்சிருக்காங்க. 108க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 for 4. அதே மாதிரி லோயஸ்ட் டிஃபெண்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 193.6. இதுதான் ஓவரால் இந்த வென்யூ பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் பேஸ் வர்சஸ் ஸ்பின் கடைசி 10 இன்னிங்ஸ்லன்னு பார்க்கும்போது பேசர்ஸ் 82 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 26 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. போன சீசனுக்கு முன்னாடி அதாவது ஒரு 2024-23 சீசன்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா லக்னோ எக்கானா ஸ்டேடியம் ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராக்காக இருந்தது, லோ ட்ராக்காக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதாவது எல்எஸ்ஜியில் கேஎல் ராகுல் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்த டைம் எல்லாம் சொல்கிறேன். பட் இப்போ அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கு. ஒரு செம்ம பேட்டிங் ட்ராக்காக இருக்கு. வரவங்க எல்லாரும் அடிக்கலாம். ஃப்ரம் பால் 1ல இருந்து அடிச்சாதான் இந்த கேமை சீல் பண்ணி வின் பண்ண முடியும். எக்கனாமி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பேசர்ஸ்க்கு 9.85 ஆகும், ஸ்பின்னர்ஸ்க்கு 9.36 ஆகும் இருக்கு. ஸோ இதுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஓவராலாக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டீம் பால் 1ல இருந்து கண்ணை மூட்டை அடிக்கிறாங்களோ நிறைய அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஒரு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு இந்த ஒரு கிரவுண்ட்ல ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது கைஸ். 200 அடிச்சாலும் ஈஸியாக 200 அடிச்சிருவாங்க. 230 அடிச்சாலும் ஈஸியாக. பிகாஸ் ஹையஸ்ட் சேஸே இந்த கிரவுண்ட்ல 235 ரன் சேஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ எந்த டீம் பால் 1ல இருந்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வின் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 2 டீமோட பிளேயிங் 12 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரையில ஓப்பனிங் கேஎல் ராகுல் 10 நிஷாங்கா ஓப்பன் பண்ண போறாங்க. பென் டக்கெட் அவுட் ஆயிட்டதுனால 10 நிஷாங்கா தான் ஓப்பன் பண்ணவர். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ட்ராக்லாம் 10 நிஷாங்காவுக்கு கிடைச்சதுன்னா 100% ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 டவுன்ல அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பிங் அவர் தான் பண்ணுவாரு. ஃபாலோட் பை த டேவிட் மில்லர், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ்,
அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், அக்யூப் நபி, லுக்கி இங்கிடி. நம்பர் 12ல நட்டுவா இல்ல முகேஷ் குமாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பிளேயிங் 12 உண்மையாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயிங் 12. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆன் பேப்பரும் சரி, பவுலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். 3ன்றதோட 2 பேர் கன்ஃபார்ம்டு 8 ஓவர். அக்ஷர், குல்தீப், அதை தாண்டி விப்ராஜ் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுவார். இனிஷியலாக பவுல் பண்ணோமா, உங்களுக்கு ஒரு ஆக்யூப் நபி இருக்காரு, செம்ம ரீசன்ட் ஃபார்ம்ல இருந்து வராரு. டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கு லுங்கி இங்கிடி இருக்காரு. முறுக்கு புரிஞ்சு ஸ்லோயர் ஒன் போட்டு ஈஸியாக ஏமாற்றி ரன்னே கொடுக்காம டிஃபெண்ட் பண்ணிடுவார். அதை தாண்டி ஒரு நட்ராஜன் இருக்காங்க. ஸோ ஒரு வெல் ரவுண்டட் டீம்னு சொல்லணும். பேட்டிங்லேயும் அடித்து ஆடுறதுக்கு ஒரு ஸ்டப்ஸ், மில்லர், அசுதோஷ், யுப்ராஜ் அப்படின்றதா பார்த்து விளையாடுறதுக்கு, இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு KL ராகுல், அபிஷேக் புரல் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டீம்னு சொல்லணும். தென் நம்ம அப்படியே ஹோம் டீமான LSGன்னு பார்க்கும்போது ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பண்ண போறாங்க. 1 டவுன் நிக்கலஸ் பூரான், 2 டவுன் கேப்டன் ரிஷப் பந்த். ஸோ டாப் 4 சீல்டு எந்த சேஞ்சஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபாலோட் பை தட் ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், தென் பார்த்தீங்கன்னா ஷாபாஸ் அகமத், ஆவேஷ் கான், முகமது ஷமி, திக்வேஷ் ராஜி அண்ட் மயங்க் யாதவா, அப்படி இல்லை பிரின்ஸ் யாதவ், முசின் கான்லாம் இருக்காங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தவங்க விளையாடலாம் அந்த ஒரு பொசிஷனில். அண்ட் நம்பர் 12 இம்பாக்டா ஆண்ட்ரிக் நாக்கியா. இதுதான் இவங்களோட ஒரு பிளேயிங் 12 இருக்கும். அண்ட் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹசரங்கா விளையாடாதது இவங்களுக்கு ஒரு பெரிய செட் பேக். பிகாஸ் இங்கே திவ்யேஷ் ரத்தியை விட்டா ஒரு சாலிடான ஸ்பின்னர் அப்படின்னு யாருமே கிடையாது. ஷபாஸ் அஹ்மத் ஓகே போட முடியும், பட் 1 or 2 ஓவர்ஸ் தான். அவரை நம்பி நீங்கள் ஒரு மேட்ச்குள்ளே போவீங்களா? கண்டிப்பாக 4 ஓவர் அவரால் போட்டு தர முடியுமான்னு கேட்டால் டவுட்டு. அதை தாண்டி பிரைமரி ஸ்பின்னராக இருக்கக்கூடிய திவ்யேஷ் ரத்தியே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட செகண்ட் சீசன் தான் விளையாட போகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு தெரியல. பேட்டிங் பொறுத்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் தான் கைஸ். டாப் 4 வேற லெவலான டாப் 4. பட் எல்லாருமே ஹிட் ஆர் மிஸ். அன்னைக்கு அவங்க டேவா 250, 260, 270 இல்லையா 120, 110 அவ்வளோதான். இந்த டீம் அடிச்சா அடி, இடிச்சா இடி, அந்த மாதிரி தான் ஆடக்கூடிய ஒரு டீம். ஸோ ரீசன்ட் ஃபார்மும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் வின் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இந்த வென்யூவில் ஆல்ரெடி பேசியிருந்தோம். பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ், அம்மையுமே எதுவுமே கிடையாது. பால் 1லேருந்து எந்த டீம் அடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேமை எனக்கு என்னமோ DC வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது LSGயில் ஒருபடி அதிகமாகவே இருக்குது. மார்ஷ், பூரான், பண்ட்டு இதோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வேணும்னு கேட்பீங்க. பட் அவங்க 4 பேருமே நான் சொன்ன மாதிரி ஆன் தேர் டே அவங்க நினைச்சா காட்டுத்தனமா அடிக்கிறாங்க இல்லையா. 40க்கு 4 விக்கெட் விட்டு போய் டக் அவுட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் BCன்னு பார்க்கும்போது ஒரு வெல் ரவுண்டட் டீமா இருக்காங்க. பேட்டிங், பவுலிங், ஸ்பின்னிங்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க. வேற LSGக்கு அது கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.